ஈஸியாக டேஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபியும் அதுக்கு சைடிஷ் இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் விமனுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அறக்க பறக்க சமைக்கிறதுல இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதோட இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்களே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க எந்தளவு ஹெல்த்தி அப்படிங்கிறது. வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. ஒரு 12 பூண்டு, சின்னதாக இருக்குங்காட்டி 12 பூண்டு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 5 பூண்டு போதும். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க, தோல் எடுத்துகிட்டு. நல்லா டைட்டாக உருட்டி எடுத்தோம்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வரும். இந்த சைஸுக்கு போட்டுக்குங்க, போதும். நிறையா போட்டால் புளிப்பாக இருக்கும். ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, அரை கைப்பிடி புதினா கழுவிட்டு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அது சுண்டுறதுக்கே லேட் ஆகிடும் நமக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு நெய் தாங்க ஹைலைட்டே. 4 கிராம்பு, 2 பெரிய சைஸ் பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. புதினா மல்லித்தலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலும் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கலை. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரையும் வலித்து சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி கழுவி சேர்க்கக்கூடாது. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு வலித்து சேர்த்துக்கிட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்கள் குழந்தைங்க எந்த அளவு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சும் சேர்த்துக்கலாம், அல்லது தாளிக்கும் போதும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்ல திக்காகணும், பச்சை வாசம்லாம் போகணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். அவசரத்துக்கெல்லாம் இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம முட்டை மசால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 4 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூளை குறைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு முட்டையில் ஒட்டாது மசாலா. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், தண்ணியாகவும் வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையிலையும் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்போ நல்லா முட்டையிலெல்லாம் அப்சர்வ் ஆகும் இந்த மசாலா. முன்னாடி பின்னாடின்னு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையிலையும் இதேமாரி மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் மசாலாக்கள்லாம் உள்ளே இறங்கி நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தோசைக்கல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த முட்டை எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா மசாலாக்கள் சீக்கிரமாக கருகி போயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது, பச்சை வாசம் அடிக்கும். அதனால் கல் மிதமான சூட்டில் இருக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இது நமக்கு ரெடி ஆயிடும். ஒரு பக்கம் முட்டையும் வேகட்டும், இன்னொரு பக்கம் அந்த மசாலாவும் சுண்டிகிட்ருக்குது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம குட்டீஸ்க்கு தனியாக, ஹஸ்பண்ட்க்கு தனியாக அப்படின்னு சமைக்க வேண்டியதில்லை. இதுவே நம்ம கட்டி கொடுத்துடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இந்த அளவு மசாலா நமக்கு திக்காக வரணும். தண்ணியாட்டம் இருக்கும்போதே நம்ம சாதம் சேர்த்துடக்கூடாது. சாதத்தை நான் நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம கிளறும்போது சாதம் கொல கொலன்னு களியாட்டம் ஆகாமல் இருக்கும். சூடாக சாதத்தை இதில் சேர்த்துட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா கிளறும்போது களியாட்டம் மாறிடும். அதனால் சாதத்தை ஆற வச்சு சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிங்க. உப்பு இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் நமக்கு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். பர்சனலாக சொல்கிறேன், இது நமக்கு நம்ம டைமும் சேவ் ஆகும், ஹெல்த்தியாக சமைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு அம்மாவுக்கு இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.